ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன ப்ராடக்ட்டை பற்றி உங்கள்கிட்ட காட்டலாம்னு பார்த்தேன். இது நான் வாங்கியிருக்கேன், இப்போது சமயத்தில் வாங்கினேன். ஓரல் க்ளீனிங்க்குங்க. எனக்கு கேவிட்டி வந்துச்சா, சவுதியில் இருக்கும்போது கேவிட்டிஸ் வந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயங்கர பெயின். அப்போ இங்கே ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது ஃபுல்லாக ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்லாம் முடித்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கனால எனக்கு வந்து நம்ம அந்த இதெல்லாம் பல்லுலெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதுவே வந்துடும், நேச்சுரல். அது வந்து ஹெரிடிட்டி, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அத்தைக்கு இருக்கிற மாதிரி அவங்க வகைரா நோய்களில் இதுவும் ஒன்று. அப்படி இருக்கனால சரி, நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா இப்போ டாக்டரை க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட்னிங் அது இதுன்னு பண்ணணுமோ வந்துச்சுங்க. முன்னாடிலாம் பல் பிடுங்க போகிறதுக்கும் டென்டிஸ்ட்டுன்னு போனோன்னா ஒன்றா அந்த பிரேசில்ஸ் போடுறதுக்கு போவோம். பல் பெருசாக முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் போனால் அதில் 2 டைப்ஸ் பண்ணுவாங்க. ஆர்டினரி பிரேஸ் போடுவாங்க, அப்புறம் ரெண்டாவது அந்த கொஞ்சம் அப்படி இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு இது மாதிரி போட்டு விடுவாங்கள்ல, அந்த 2 அதுதான் இருந்தது. அதுதான் தெரியுங்க. நானுமே சின்ன வயசில் என்னோடய 10வது வயசுலேயே நான் வந்து இது போட்டிருக்கேன், கிளிப்பு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இப்படி மாட்டி இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட உட்காந்தோம்னா கீழே விழுந்துரும், மிஸ் ஆகிரும், ஸ்கூலுக்கு போனால் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எனக்கு. அப்போ என் சன்னுக்கு நான் போடும்போது இந்த மாதிரி இது மாதிரி போடுறது நான் பார்த்தேன். இப்போ எனக்கு வந்து பல்லு சொத்தையாயிடுச்சுன்னு நான் இப்போ புதுசாக இப்போ போகும்போது அதில் நிறையா ட்ரீட்மெண்ட்டுங்க. பயங்கரமாக ஆகிப்போச்சு. பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. காஸ்ட்லி எங்கள் வீட்டு பணம் உங்கள் வீட்டு பணம்ல அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க. டென்டிஸ்ட்டு படிக்கிறவங்களாம் ரொம்ப இப்போ நல்லாவே படிக்க வைக்கலாங்க. படிக்க வச்சா பிள்ளைங்க சம்பாதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல ஒரு பேர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக அதில் இன்கம் வரும். அப்போ இது ஏதோ சொல்லிட்டுருக்க பாருங்களேன். அப்போ நான் போனப்போ எனக்கு வந்து ஓரல் க்ளீனிங் அது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இது வாங்கிக்கோங்க, வாட்டரை வச்சு நம்ம இது பண்ணோம்னா க்ளீன் பண்ணோம்னா இங்கே இந்த எதிரில் போயிட்டுலாம் எதுவும் சிக்காது, அப்போ உங்கள் பல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இனி ஒரு இதுவும் இருக்குது, நம்ம ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, பேஸ்ட் மாதிரி இருக்குது. அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை கழட்டிடணும். அந்த மவுத்து வந்து வாயை வந்து நம்ம வந்து குப்பிடிக்க இது பண்ணக்கூடாது, அப்படி விட்டுரும். அடுத்த நாள் காலையில் எப்போ போல் ப்ரஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நான் இன்னும் காட்டினேன், என்னோடய வாயை க்ளீன் பண்ணுறக்கு ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்லைன்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேங்க, ஓராக்யூரான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது 2000 மறந்து போச்சு, 2500 மந்த்தில் மறந்து போச்சு, வாங்கினேன். இதில் பார்த்தா நல்லா இருக்குங்க இந்த ப்ராடக்ட். ஏன் இதை சொல்கிறேன்னா, உண்மையாகவே நல்லா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஃபோர்ஸாக வாட்டர் அடிக்குதுங்க. அந்த வாட்ரு வந்து அப்படியே சல்லு அடிச்சு இந்த சந்துலலாம் எதுவுமே ஒட்டாமல் இருக்குது. இல்லாட்டி அதில் எப்படியோ கொஞ்சம் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் சிக்கிக்கும்ல நம்மளுக்கு, அந்த சிக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அப்புறம் ஒரு சிலருக்குலாம் வந்து என்ன மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டால் கூட அசிடிட்டி ப்ராப்ளம்னால வாயில் ஸ்மெல் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் நம்மள நினச்சிப்போம் வாய் க்ளீனாக இல்லாதனால தான் ஸ்மெல் வருது, நல்லா ப்ரஷ் பண்ணாலும் ஸ்மெல் வருது. சில பேருக்குலாம் வந்து இந்த இதிலெல்லாம் போய் சிக்கிக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லை சின்ன சின்ன இதெல்லாம் போய் சிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா நைட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி க்ளீனாக இருக்குங்க. வாய் சும்மா அப்படியே க்ளீனாக இருக்கும். இந்த எதிரிலலாம் எதுவுமே சிக்காது, நல்லா க்ளீனாக ஆகும். அது வாங்கினீங்க, நான் வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் அவங்கள்ட்ட காட்டுறேன். இதில் பாருங்கள், நான் பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுப்பேன். நான் அடிக்கடியும் பண்ண மாட்டேன். எனக்கு சில சமயத்தில் கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு கண்ணில் அடிச்சிட்டேன் அப்படி பண்ணும்போது, அதனால் கொஞ்சம் நான் வந்து அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்கள், இந்த பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. உங்கள்கிட்ட நான் பேசணுன்னா கண்ணாடி போட்டு தாங்க காட்டணும், பேச முடியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வச்சுருக்காங்க, காட்டுறேன். நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும், சரியா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஓப்பனிங் இருக்குது. இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு
என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், வாட்டர் பாட்டில் மாதிரி ஃபில் ஆகிக்கும். இதில் அளவாக தான் இருக்கும், ரொம்பலாம் இது ஃபில் பண்ண முடியாது. இதில் 2 3 இது இருக்குது. இனியும் ஒன்று கூட இருக்குது, காட்டுறேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எது வாங்கினாலும் அதை பாக்ஸில் கரெக்டாக போட்டு வச்சுப்பேன். நான் யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த பாக்ஸு 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் அந்த மாதிரி வச்சுப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த இதில் தண்ணி பிடிச்சிக்கிறோமா, தண்ணி பிடிச்சிட்டு இந்த ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு நாபு மாதிரி கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக எங்கள் வீட்டு அடி உங்கள் வீட்டு அடி இல்லைங்க. இதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்படி அடித்து வச்சுக்கோங்களேன். இங்கே பேட்ரி இருக்குது, அதுவே இதாக இருக்கும். அப்படி பயங்கர ஃபோர்ஸாக ஃப்ரெஷ் அடிக்குங்க. அடிக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் எதிரில் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக, இந்த பல்லுக்கு மேலே தங்குறதெல்லாம் போயிடுது, ஸ்மெல் போயிடுது, பல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. அப்புறம் இனி ஒன்று சர்ப்ரைஸிங் என்னென்னா, இனி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பூன் மாதிரி இருக்குது. இது வந்து மூக்கில் அடிக்கிறதாங்க. இது பல் அடித்தாலே வலி தாங்க முடியல. இது மூக்குள்ளே விட்டால் மூக்குலேருந்து இப்படி உள்ளுக்குள்ளே க்ளீன் ஆகுமா. ஐயோ, இதெல்லாம் நான் யூஸே பண்ணலை. இது யூஸ் பண்ணியிருக்கேன், இது யூஸ் பண்ணலை. நான் வேறு எதுக்கும் நினச்சேன், உங்கள்கிட்ட காட்டலான்னு எடுத்து படித்தாதான் இந்த மாதிரி சொன்னேன். நாசில்ஸ் ஸ்ப்ரே இது ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காம பாருங்களேன். இது மட்டும் இல்லைன்னா அப்படியே மூளைக்கு போய் மூளையை தூக்கிடும். அவ்வளோ ஒரு ஃபோர்ஸுங்க, பயங்கரமான ஃபோர்ஸாக வருது. அதில் வந்து நல்லா க்ளீன் ஆகுது. ஆனால் உண்மையாக வந்து நல்லா க்ளீன் ஆகுது. சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. சரி, இது இருக்குது, அப்படி இருக்கும். காட்ட உங்கள்கிட்ட செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இருக்குது, வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் வாய் ஸ்மெல்லாக இருக்கோ, ஸ்மெல் அடிக்குதோ, ரொம்ப மாதிரி கப்படிக்கும்ல வாய், ஒருத்தங்க பேசும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு, முகத்தை சொல்லிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாலும் யூஸ் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். இதை யூஸ் பண்ணலாமான்னு கேளுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே கூட கிடைக்கும். எனக்கும் உங்கள் ஆன்லைனில் தான் போட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கடையிலே டென்டிஸ்ட்டே வாங்கிட்டேன். டென்டிஸ்ட்டுக்கெலாம் போனால் இப்போ சொத்தொழி வைக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோ காசு, எல்லாமே பணம் பணம் பணம். இது பாருங்கள், இது கெட்ட கேடுக்கு டூத் மவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டெய்லி வந்து இதில் இந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளிப் மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கா, இதை அப்ளை பண்ணிக்க சொல்கிறாங்க. லைட்டாக அதை அப்ளை பண்ணி 1000 rupees இந்த பேஸ்ட்டு மட்டுமே. இப்படி போட்டுட்டு இப்படி இது பண்ணிவிட்டு பாருங்க, இந்த மாதிரி இது மாதிரி போட்டுக்கணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரொம்ப விரிஞ்சிக்கிச்சு. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ உங்கள்கிட்ட காட்டும் போதே ஞாபகம் வந்துச்சு, இப்போ போடுறேன். இதை காட்டும் நான் நினைக்கல. இந்த மாதிரி இப்போது டென்டிஸ்ட்டு போனால் பயங்கரமாக இருக்குங்க. முன்னாடி மாதிரி இல்லைங்க எல்லாம். போகுமா இல்லையா, இப்படி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நம்ம எடுத்துடணும். அதை எடுத்துட்டா அப்படியே இந்த பல்லெல்லாம் க்ளீனாக ஒயிட்டாக இருக்குங்கிறாங்க. பாருங்கள், விஞ்ஞான வளர்ச்சி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, சூப்பராகிட்டுருக்குங்க. இப்போல்லாம் மெடிக்கல் இது எங்கேயோ போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு, காட்டுறதில்ல. தண்ணி பிடிச்சி காட்டுறேன்.